இந்த தமிழனோட பெருமையை இன்றைக்கெல்லாம் நாம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதாவது பண்டைய காலத்துல வாழ்ந்த அந்த தமிழன், அவனுடைய பெருமையை அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இருந்த தமிழனோட பெருமையை பத்தி தான் நான் சொல்றேன். இன்றைய தமிழன் தான் சோம்பேறி, கோழை, நாத்திகன், ஜாதி வெறியன், மத வெறியன், சுயநலவாதி, காட்டிக் கொடுப்பவன், குறுக்கு வழியில் சம்பாதிப்பவன், கலப்படம் பண்றவன், லஞ்ச பேர்வழி, குடும்ப கடமையை மறப்பவன், கூலிப்படையில் சேருபவன், போதைக்கு அடிமை, ஓட்டு வியாபாரி என்று பல அவதாரங்களை எடுத்தவனாச்சே. அவனை பத்தி இப்ப பேச முடியுமா? குடிகார தமிழர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேர்ந்தெடுத்த அரசாங்கம் அவனை மாதிரித்தானே இருக்கும். சாராய வியாபாரிகள் ஆளும் நாட்டில் சாராயம் பெருக்கெடுத்து ஓடாம பாலும் தேனுமா தெருவில் ஓடும். தமிழன் சிந்திக்கிறதையே ஸ்டாப் பண்ணத்தானே கருணாநிதி மதுவை கொண்டு வந்தார். வெளிநாட்டுக்காரன் குடிக்கிறான்னா நீயும் அதை மாதிரி குடிக்கணுமாடா அப்படின்னு அவர்கிட்ட போய் நீ கேட்கவா முடியும்? வெள்ளக்காரன் என்ன தமிழ மாதிரி சாக்கடையில் குடிச்சுக்கிட்டு குப்புற விழுந்தா கிடக்கிறான்? அவனோட நாட்டு கிளைமேட்டுக்கு அவன் உடம்ப வார்ம் அப் பண்ணதுக்காக குடிக்கிறான். ஒன்ன மாதிரி ஃப்ளாட் ஆகிறதுக்குன்னே அவன் குடிக்கலையே. தன் குடும்பத்தை நட்டாத்தில் விடுவதற்கு அவன் குடிக்க மாட்டான். இந்திய இராணுவ வீரர்கள் கூட சயாச்சின் கிளேசியர் பகுதியில் குளிருக்காக உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உயர் ரக மதுவை அரசாங்க செலவிலேயே குடிக்கிறாங்க தெரியுமா? நீ அந்த சாராயத்தை குடிக்கவாவது இந்திய மிலிட்டரியில் சேர்ந்து இருக்கிறியா? அதுவும் இல்லை. இராணுவத்தில் சேரதுக்கு என்னைக்காவது முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கியா? 4 வருஷம் அக்கினி பார்த்து மிலிட்ரி சர்வீஸ் கொண்டு வந்ததுக்கே 1000 குத்தம் சொல்லி பேக் அடித்தவன் தானே நீ. ரேஷன் கடை கியூவில் நின்னதுக்கே சங்கடப்படுற நீ டாஸ்மார்க் கியூவில் மணிக்கணக்காக நின்று பாட்டில் வாங்கிட்டு போகிறவன் தான்டா நீ. உன் பெருமையை நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாமே. பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் 200 ரூபாய்க்கும் ஆளா பறக்கிறவன் நீ. நீ இனிமேல் தமிழன் பெருமையை பற்றி வாய்களைய மேடைகளில் பேசலாமா? வைரமுத்து மாதிரி வேண்டுவானா கவிதை எழுதிக்கோ, எவனும் கேர் பண்ண மாட்டான், கண்டுக்கவும் மாட்டான். கருணாநிதி குடும்ப பெருமையைத்தான் வாய்கிளிய உன்னால பேச முடியும். அந்த தகுதி தான் உனக்கு இருக்கிறது. உன் குடியினால உன் குடும்பத்துக்கு ஒரு பெருமையும் இல்லை, இந்த நாட்டுக்கும் ஒரு பெருமையும் இல்லை. தமிழன்னா ஒன்று மது வெள்ளத்தில் சாவான், இல்லை மழை வெள்ளத்தில் சாவான். அப்படித்தானே இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே நீயும் பேர் வாங்கி வச்சிருக்க. இந்த அரசாங்கத்துக்கு பேரை கொடுத்துருக்கிய. அதுதானே உன் தலை விதி. இடைத்தேர்தல் ஏதும் வராதா, எம்பி எம்எல்ஏ எவனும் சாவ மாட்டானா என்று நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைகிற நீ கருணாநிதி குடும்பத்தின் பெருமையை பற்றி தானே பேச முடியும். அந்த யோகியதை தானே உனக்கு இருக்கு. உன் சிந்தனைக்கு ஏற்ற அரசு தான் உனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா குடியும் குடித்தனமா வாழற வழியப்பாரு. கள்ளச்சாராயத்தை நீ வாங்கி குடிக்க போறியானா நீ வாழ மாட்ட, ஆனா உன் குடும்பம் நல்ல செழிப்பா வாழும். அதை பார்க்கத்தான் நீ இருக்க மாட்டேயே. அந்த வசதி இதுல இருக்கு, ஒத்துக்கிறேன். அதனால கள்ளச்சாராயத்தை ஆதரிச்சே ஆகணும். பக்கத்து மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் மலிவா கிடைச்சா ஓடி போய் வாங்குற நீ நம்ம மாநிலத்தை ஏன் அந்த விலைக்கு அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு எனக்காவது நீ யோசிச்சிருக்கியா? உனக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவனை நீ எப்பவாவது கேட்டிருக்கியா? பக்கத்து மாநிலத்தில் சாராயம் மலிவா கிடைக்கும் போது நமக்கு ஏன் அந்த விலைக்கு கிடைக்க மாட்டேங்கிறது என்று என்றாவது நீ யோசிச்சு பார்த்திருக்கியாடா? பாண்டிச்சேரியில் போய் மது மலிவுன்னு குடிக்க தெரிகிற உனக்கு அதை உன் அரசாங்கத்திடம் அந்த விலைக்கு தரும்படி தட்டி கேட்க முடியாமத்தானே எத்தனை நாளும் நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படி இருக்கிற உனக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? மரத்தமிழன். ஏமனா நீ காமராஜரை மறந்த மரத்தமிழன், நேதாஜியின் வீரத்தை மறந்த மரத்தமிழன், வீர சாவர்கரின் தியாகத்தை மறந்த மரத்தமிழன், கன்னடனையும் தெலுங்கனையும் தமிழன் என்று புகழ்ந்த மரத்தமிழன் நீ. தமிழ் மண்ணை பெரியார் மண் என்று அழைத்தவன் நீ. பாலிகாமஸ் தலைவனுக்கு தமிழ் பண்பாட்டு தாலி கட்டி மகிழ்ந்தவன் நீ. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு முதலாக ரயிலை கொண்டு வந்த காமராஜரை மறந்துக்கிட்டு அந்த ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பீடி குடிச்சுக்கிட்டு போற மரத்தமிழன் நீ. இப்ப கள்ளச்சாராயத்தை ஆதரிச்சு மடத்தமிழன் என்று பெயர் எடுத்து விட்டாய். ஒரு பார்ப்போட்டும் தமிழனாக ஆகிவிட்டாய் நீ. டிக்கெட் எடுக்காத ஒரு பயணியால உன் வாழ்க்கை இப்படி நாசமா போயிடுச்சு பாத்தியா? அதை நீ என்னைக்குத்தான் புரிஞ்சிக்க போறையோ தெரியல.
பாரத மாதாவின் மண்ணு காலில் பட்டு அசிங்கப்பட்டு விடக்கூடாதுன்னு ஷூ காலோட அலையிற பாதிரியார்களின் காலடியில் விழுந்து வாழும் தன்மான மரத்தமிழன் நீ. காரி துப்பி விற்கும் இறைச்சியை வாங்கி தின்னு மகிழும் மரத்தமிழன்டா நீ. அதை மட்டும் நீ எப்பவும் மறந்துடாத. இதுவரைக்கும் மதுவை டேஸ்டே பண்ணாத திருமாவளவன் கூட மக்களை முட்டாளாக்க போராட்டத்தில் குதிச்சிருக்காரு. பொய்முடி வேந்தனோட கூட்டணியில் இருந்தாலும், தலையாட்டி பொம்மை எம்பி நிருபர்களை கண்டு ஓடி ஒளிஞ்சாலும், இளம் விதவைகள் உருவாவதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க அவர்களால் முடியுமா? அம்பேத்கர் எங்களை அப்படியா வளர்த்திருக்காரு. அதனால போராட துணிந்து விட்டார் திருமா. எல்லாம் ஒரு ஐவாஷு தான். காங்கிரஸ் மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு குரல் கொடுக்காம இருக்க முடியுமா அவரால்? சாராயத்தை கையால் தொட்டதே கிடையாது. துக்கம் தொண்டையே அடைக்குதே, சரக்கு மிடுக்கு உள்ள வாய் எங்களை பேச வைக்குதே. பார்த்துப்பா, துக்கம் தாழாமல் ஒரு குவார்டர் கீட்டரை அடிச்சிட போகிற. சமூக அக்கறைக்கு ஒன்றைத்தான் நாங்கள் அண்ணாமலையா நம்பி இருக்கோம். கவுத்துட போகிற மரத்தமிழா, உன் நல்ல சாராயத்துக்கும் கள்ள சாராயத்துக்கும் வித்தியாசம் ஏதும் உனக்கு தெரியுமா? அதை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன், கேட்பதற்கு நீ தயாராக இருந்தால். நல்ல சாராயத்தை எரித்தால் ப்ளூ கலரில் தீ எரியும், கள்ளச்சாராயம் வெண்ணிறத்தில் எரியும். வேணா போய் வாங்கி எரிச்சுப்பார். நல்ல சாராயத்தின் மனம் எத்தனால் மென்மையாக இருக்கும், கள்ளச்சாராயத்தின் மனம் முகத்தை சுளிக்க வைக்கும். இந்த கர்மத்தையா நாம குடிக்கிறோம் அப்படின்னு ஒன்றை நினைக்க வைக்கும். அதில் மெத்தனால் கலந்து இருப்பதால் அந்த மனம், அந்த பஞ்சண்ட் ஸ்மெல்லை வைத்தே நீ கள்ளச்சாராயத்தை கண்டுபிடித்து விடலாம். கள்ளச்சாராயத்தில் சேர்க்கப்படும் மெத்தனாலுக்கு பல பெயர்கள் உண்டு தெரியுமா? மீத்தைல் ஆல்கஹால், வுட் ஆல்கஹால், கார்பினால், வுட் நாப்தா, மெத்திலால், மெத்தில் ஹைட்ராக்சைடு, மானோஹைட்ராக்சி மீத்தேன், இப்படி எத்தனையோ பல பெயர்கள் இருக்கு. எத்தனாலில் 2 கார்பனும் மெத்தனாலில் 1 கார்பன் மாலிகூலும் தான் உள்ளது. 1 கார்பன் மாலிகூல் குறைஞ்சதால அது எவ்வளவு பெரிய விஷமா மாறிடுச்சு பாத்தியா? நான் சொல்றது எல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. புரிஞ்சுதா? இல்லை அதுவும் அன்னாயுசம் மாதிரி தான் இருக்குதா? எத்தனால் மெத்தனால் 2மே தண்ணீரில் கரையும். அதனால தான் அதை உனக்கு கள்ளச்சாராயத்தில் கலந்து எங்களால் விற்க முடியுது. இதை குடித்தவுடன் அது குடலிலும் நுரையீரலிலும் உடனே ஈர்க்கப்படும். அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்குள் அது தன் வேலையை காட்டும். இது வயிற்றுக்குள் போனதும் மெத்தனால் ஃபார்மால்டிஹைடாக மாறும், ஃபார்மிக் ஆசிடாகவும் மாறும். இது ஒரு டெட்லி பாய்சன் என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா? போதையில் எல்லாத்துக்கும் தலையாட்டு. என்ன புரிஞ்சுதோ என்ன இளவோ. கள்ளச்சாராயத்தில் செத்த உன் பணத்தை நேரில் பார்க்க கூட ஒரு முதல்வன் வர பயப்படுகிறான்னா உனக்கு அது பெருமை தானே? மெத்தனால் பாய்சனுக்கு கொடுக்கும் ஆன்டிடோட்டுக்கும் வயிற்றுவலி மருந்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன் சுகாதார மந்திரியாக இருக்கிறது கூட உனக்கு ஒரு பெருமைதான். அவருக்கு கூட ஒரு மார்னிங் வாக்கு இனிமேல் நீ போக முடியாது. அதுதான் இப்போ உன்னுடைய நிலைமை. மெத்தனால் பாய்சன் விஷத்தை முறிக்க ஸ்பெசிஃபிக் ADH இன்ஹிபிட்டார் 4-மீத்தைல் பைரசோல் மருந்தை உபயோகிக்க வேண்டும். ஃபெமிப்ரசோல் என்ற மருந்தும் மார்க்கெட்டில் டாக்டர் சீட்டுக்கு கிடைக்கும். அதை நீயா வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அதான் சிக்கல். மெத்தனால் உன் உடலில் உள்ள mRNAயில் மாற்றங்களை உண்டு பண்ணி ஜீனில் உருமாற்றம் செய்யும். அதாவது ஜெனட்டிக் மியூட்டேஷன். உன் உயிரை எடுப்பதற்கு முன் அது ஜாலியாக உன் உடம்பில் கபடி விளையாடும். அப்புறம் உன் உயிரை கபலீகரம் பண்ணும். உன் உயிரை எடுக்கும்போது அது உனக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் இருக்காங்க, எத்தனை மனைவிகள் இருக்காங்க என்று அந்த கள்ளச்சாராயத்துக்கு சென்சஸ் கணக்கெல்லாம் பார்க்க தெரியாது. இன்னொன்னையும் நீ தெரிஞ்சிக்க, சாராயம் குடிப்பது தமிழர் பண்பாடு கிடையாது. கள்ளு குடிப்பது தான் அவன் பண்பாடு, வழக்கம், கலாச்சாரம். இந்துவாக இருந்தவன் தான் தமிழன். வேஷ்டி கட்டி தோளில் அங்கவஸ்திரம் அணிவதுதான் அவன் ஆடை. பெண்கள் 16 முழம் சேலை கட்டுவார்கள். பண்டிகை காலங்களில் திருமண வேளைகளில் தான் பட்டு உடுத்துவார்கள். அதுதான் தமிழர் பண்பாடாக இதுவரையில் இருந்துள்ளது. வெள்ளக்காரனும் திராவிடனும் இந்த நாட்டுக்குள்ள காலடி வைக்கும் வரை இதுதான் நிலைமை. வில்லுப்பாட்டு, கரகாட்டம், பறை, நாதஸ்வரம், தவில், பரதநாட்டியம், குத்துப்பாட்டு, கும்பாட்டம் தான் உன் பாரம்பரிய கலை. நீ பெரியார், கலைஞர், அண்ணா சிலைகளை
கும்பிடுவதற்கு முன்பு லட்சுமியையும் சரஸ்வதியையும் சிவனையும் தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்த. அது தெரியுமா? தூரத்துல கோவில் கோபுரம் தெரிஞ்சா நீ கன்னத்துல போட்டுக்கிட்ட தான் இவ்வளவு நாளும் திரிஞ்ச. இந்து கடவுள் பெயர் தான் உன் பெயராக இருக்கும். இந்து கடவுள் பெயர் இருக்கிறவன் தான் ஒரிஜினல் தமிழன். இந்து கடவுள் பெயர் இல்லாதவன் திராவிடன். அப்பெல்லாம் உனக்கு தப்பு பண்ணவே தெரியாதுப்பா. கத்து கொடுத்ததே இவன் தான். எவன்? அவன் தான். நீ நினைக்கிறவன் தான். என்னைக்கு நீ குடிச்சு கும்மாளம் அடிக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கு உன்னை திராவிடன் ஆக்கிட்டானுங்க. உன் பேரையே மாத்தி விட்டானுங்க. குழிப்பணியாரமும் கம்பங்கூழும் குடிச்சுக்கிட்டு இருந்த உன்னை பிஸ்ஸாவும் ஷவர்மாவும் குபூஸும் சாப்பிட வச்சுட்டானுங்க. இசை இலக்கியம் நாட்டுப்புற கலை நாடகம் மரபுகள் சடங்குகள் உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டு முத்தமிழறிஞர் என்ற பட்டத்தை உன் பாக்கெட்டில் இருந்து உனக்கு தெரியாமல் திருடி கொண்டு போய்விட்டார்கள். பாராளுமன்றம் கூடிவிட்டது. இப்போது உனக்கு இனி நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான். நீ தான் கொடுத்து வச்சவனாச்ச. கள்ளச்சாராய கும்பல் இனி தமிழன் பெருமையை அங்கு பேசும். கேட்டுக்கோ. போதை இன்னும் தலைக்கு ஏறாமல் இருந்தா சோனகிரி தமிழன் என்று சொல்லடா. தலை நிமிர்ந்து நில்லடா. நான் மீண்டும் வருவேன். ஜாக்கிரதை. ஜெய் ஹிந்த்.